ஹெல்த்தியா செய்து கொடுக்குறோம். அது ஹெல்த்தி ஃபுட். ஓகே வாங்க வாங்க முட்டை இருக்கு. வாங்க 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 வாங்க. உங்களுக்கு பண்ற என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வாங்க வந்தாங்க. என் அக்கா வந்து கேக் செய்வா, மருதாணி போடுவா. எங்க அக்காவுடைய அழகுக்கு ஏதோ கறிக்கிட்டு போறோட பொருந்தமுள்ள வாழ்க்கை சொத்தேலே. ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். ஹாய் 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 வணக்கம் எல்லோருக்கும். நாங்க இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்றுக்கு போறதுக்கு ரெடி ஆயிருக்கிறோம். பெரிய பர்த்டே பார்ட்டி இல்ல, என் ஃப்ரெண்டோட வைஃபோட பர்த்டே. சும்மா லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. ஸோ ரெடி ஆகியிருக்கிறோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு கேக் கட் பண்ணி என்ன செய்கிறோம், என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லி வீடியோவில் சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுனதால எல்லாருக்கும் பசி தொடங்கிட்டு தான் அப்போ சாப்பிட போயினோம். சாப்பாட்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹலோ ஹலோ சொல்லுங்க குரு. நீங்க சாப்பிட வந்தீங்களா? அப்படியே கொஞ்சமா போறீங்க. கொட்டக்கூடாது அப்படி இல்லாம எங்க அக்கா நான் போடுறேன். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். வீடியோ எடுக்கிறதுக்காக டீசெண்டா போடுறாவா. இவங்களுக்கு தான் பர்த்டே. இல்ல பூஃபே வந்து ஹெல்த்தி ஃபுட்டா தெரியும். இது வீட்டை நாங்க ஹெல்த்தியா செய்து கொடுக்குறோம். அது ஹெல்த்தி ஃபுட். இவன் வந்து சாப்பிட தொடங்கிட்டாங்க. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாபா. ஓகே வாங்க வாங்க முட்டை இருக்கு, கோழி இருக்கு, நல்ல பிரியாணி இருக்கு. வாங்க 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 சார் வாங்க வாங்க. உங்களுக்கு பண்ற தங்களுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. உங்களுக்கு வர சப்ஸ்கிரைபர்ல எங்களுக்கும் அந்த காசை கொஞ்சம் பத்தாசை பண்ணி விடுங்க சித்தப்பிள்ளை. கட்டாயம். இவர் வந்து இந்த பிரான்ஸ்ல வந்து ஒரு பிரபல குறும்பட நடிகர். ஓட்டுங்கோ நிறைய படம் நடிச்சிருக்கிறார். நீங்க இவரை பார்த்திருப்பீங்க, யூடியூப்லயும் பார்த்திருப்பீங்க. இவர் நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? பிரபல்யத்திலாவது எங்களோட வீடியோல சப்ஸ்கிரைபர் கூடட்டும். இவற்ற ரசிகர்கள் கட்டாயமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவனே நக்கல் அடிக்கிறான். இன்றைக்கு வீடியோ ஃபுல்லாவே சத்தமா இருக்கும். காரணம் இவ 3 பேர் தான். 3 பேர் அட்டகாசம் இருக்கல்லோ, தாங்கலாம இருக்கு. அவ சாப்பாடை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த சாப்பாடை பத்தி பொருள் இன்னும் முழுக்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடல. கொஞ்சம் பொருள் 10 ரூபா சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவோம். அப்படிதான் முதலாளி இப்படித்தானே சாப்பிடுவாராம். பிரபலத்தை தான் எடுக்கலாம். பிரபலத்தை எடுத்தா தான் எங்களுக்கு யூடியூப் போடும். ஓ ஹீரோ இல்ல சும்மாவா? அந்த படத்தை எத்தனையோ பார்த்திருப்போம் நாங்கள். என்ன படலையா? ஏன படத்தின் கதாநாயகன். அந்த ஏன படம் ஃபுல்லா நீங்க வேற அழுதுதான் பார்த்திருப்பீங்க. இப்ப சிரிச்சு பாருங்க. இவர் ரொமான்டிக்காவும் படம் நடிப்பார். ஆனா அந்த ஸ்கிரிப்ட் இன்னும் வெரி இதுல கவலைப்பட்டு கொண்டிருக்காரு. சான்ஸ் கொடுங்கோ. நாங்க தெரியும் அந்த லவ் படங்கள்ல தான் நடிப்போம். நீங்க டிரெக்டர் தானே, நீங்க கேளுங்க. நீங்க இந்த இவருக்கு ஏதாவது இப்ப இந்த படம் எடுத்திருக்காரு அவர் இப்ப வேற இதுக்கு போயிட்டார். வேற வேற முட்டை முட்டை வந்தோடனே அதுதான் ஐயா. நான் எப்படி குழாச்சி அடிக்கிறேன், நான் இப்படி இப்படி சாப்பிட வேண்டியிருக்கு. உங்களோட திருமணங்கள், உங்களோட நல்ல கொண்டாட்டங்களுக்கு சமைக்கணும்டா இவாவ நாடனும். மென்ஷன் பண்ணி விடுறோம். மலிவு விலையில் செய்து ரைத்தா போடுறதுண்டா நண்பன் தான் வேணுமா? நண்பன் ஸ்பெஷலிஸ்ட் ரைத்தா போடுறதுக்கு. சுரேஷ் இன்னொன்றுலயும் ஃபேமஸ். கௌதம் என்ன சொன்னீங்க? சுரேஷ் வந்து ரைத்தால மட்டும் இல்ல இன்னொன்றுலயும் ஃபேமஸ். என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா சோம்பேறி சிக்கன் கறி. நல்லா சமைப்பாரா? இப்பதான் ஒவ்வொன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோம்பேறி சிக்கன் கறி.
அதுல சுரேஷ் மா டாப். இப்ப என்ன சிக்கன் கறியா ஓ, அது ஆளுக்கு அவர் சமைக்கிறபடியா அவர்தான் பேர் வச்சவர் கேளுங்க அவருக்கு. சோம்பேறி சிக்கன் கறி. சோம்பேறி சிக்கன் கறி இல்ல அவர்கிட்ட பேரையே வச்சிருக்கிறோம் நாங்க. நான் சொல்லலையா? நாங்கள் வந்து பிரபாக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கேக் வாங்க வந்து நாங்கள் நானும் என்னோட ஃப்ரெண்டும் கேக் வாங்கிட்டோம். என்ன கேக் செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து கேக் வெட்டிட்டு அப்புறம் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறது வீடியோ எங்களுக்கு காட்டுறோம். இந்த பிள்ளை ஐஸ்கிரீம் சாப்பிடும். என்ன மாஜி என்ன சொந்த போயிருக்கிறீங்க? என்ன பிளேன் குடிக்க போறீங்களா? ஒரு பிளேன் போட்டா நல்லா இருக்கும். சொன்னதுல பிளேட் வருகிறா. ஆனா 100 ஆயிடுச்சு பிளேண்டிக்கு. நன்றி. பாவம் இந்த புள்ள அன்னைக்கு வேலை போடுவாங்க. நன்றி. உங்களுக்கு கேமராமேனுக்கு ஒரு குடிக்கிறோம். அவ கொடுத்துட்டு பிளேண்டி போட்ட ஆள் இன்றைக்கு பிளேண்டி போட்ட ஆள் இவாதான். மாஜி பிளேன் எப்படி இருக்கு? காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. லேஞ்சி சும்மா தூக்குது. இந்த வயசா போட்டது தான் இருக்குது. என்ன பிளேனுக்கு சீனி போல இல்லையா? யாருக்காவது டெசர்ட் வேணுமா? ஆனா இத கேக்க என்ன இப்ப சொல்றீங்க? இவைட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்க, சீனி எக்ஸ்ட்ராவா வாங்கி கொடுங்க. அப்படி இல்ல, உங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடாதுன்னு இந்த வயசு நல்ல இல்ல அப்படி இல்ல. அடுத்து டெசர்ட் சீனியா இருக்குன்னு. அப்ப அதுக்கு இதுக்கும் பேலன்ஸ். எப்படி என்ன ஒரு அண்டமா டெக்னாலஜி. அக்காச் என்ன செய்றீர்கள்? விளையாடுறீங்களா? பிளேண்டிக்கு மது இனிப்பு போடாதபடியா சாக்லேட்டை கொடுத்து. இது சர்க்கரைக்கு பதிலாக நாங்க சாக்லேட் யூஸ் பண்றோம் பிரான்ஸ்ல. சோ பரவாயில்லை. இது இந்த ஒரு காடி, இது ஒரு குடி. என் அக்கா வந்து கேக் செய்வா, மருதாணி போடுவா, சாரியான் பண்ணுவா, மேக்கப் போடுவா. எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கு பியூசி படிச்ச படிப்பு. அக்காக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, என்ன மேஜிக், என்ன சிகஜுபா மேஜிக். நீங்க இன்ஸ்டாகிராம்ல டைப் பண்ணா உங்களுக்கு அக்காண்ட மருதாணி எல்லாம் உடனே வந்து சேரும். Happy birthday to you. Happy birthday dear Prabha. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஆனா பரவாயில்ல, சுரேஷ் கல்யாண நாளுக்கு கொலண்டுல ஒன்றை கேக்கு வெட்டுறான், வைஃப்ண்ட வீட்டுக்கு 2 கேக்கு வாங்கி வெட்டுறான். எல்லாரையும் படம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்படி நான் மைக்க தந்துருப்பேன் நான் சொல்றது. அப்ப கமராமேன் இருந்தாலே பிரச்சனை தான். ஏன்டா அதுல நாங்க இருக்கல, அது இப்படிதான் கரையிலான்னு இருக்கலாம். பர்த்டேக்காரி அடுத்து என்ன நிகழ்ச்சி? அடுத்தது வந்து எங்கள் எல்லாட்ட விருப்பத்துக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெகா ஃபேமிலி வந்து எங்களுக்கு டான்ஸ் பண்ண போயினோம். எங்க கைதட்டல எல்லாரும். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. என்ன பாட்டு காட்ட போறீங்க?
ஐயோ வேற என்ன என்ன பாட்டு காட்ட போறீங்க? என்ன பாட்டு யாருங்க நீங்க போட்டு ஆளுங்க சொல்லுங்க, என்ன பாட்டு காட்ட போறீங்க? நாங்க நீங்க அது ஹீரோ வேற, இப்ப ஹீரோயினியோட என்ன பாட்டுக்கு ஆடி இருக்கீங்க? பாட்டு இருந்தா தானே அதத்தான் வச்சு விட்டாங்க. என்ன ஹீரோயின் வாங்கோ கம் ஆன் என்ன பாட்டுக்கு கேக்க கட் பண்ணுவோம். கட் பண்ணி எல்லாரும் என்னென்ன தயவு செய்து ஒரு ஹீரோயினியை போட்டு ஒரு டான்ஸோட கௌதமுக்கு ஒரு படவாய் கொண்டு கொடுங்க. திறமையில வச்சு கொண்டு வெளிக்காட்டு எல்லாமே இருக்கிறார். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்களும் வந்து கேக்கு வெட்டுப்படுது, குழந்தை பிள்ளைகளுக்கு சமப்படுது. இங்கால டான்ஸ் பிரிப்பரேஷன் நடக்குது. என்ன பாட்டுக்கு ஆடலாம்ன்றதை யோசிச்சு மனசுக்குள்ளேயே ஸ்டெப் போட்டு பாக்குறா. நான் தான் வந்து ஒரு பொறுப்பான ஒரு தாய். இங்க அந்த ரெண்டு தாய் இது தாயில பேண்டா சொல்லு சொல்லு. நான் தான் ஒரு பொறுப்பான அம்மா. அப்ப நாங்களும் என்ன பேயோ ஏதோ கறிக்கிட்டு போறோட நான் தான் பொறுப்பா நாம கறி ஒரு ஆம்பளை பிள்ளைய கறின சாப்பாடு கொடுக்குறீங்களோ? பிறந்த நாள் கொண்டாட்டத்துல இரவு சாப்பாட்டுக்கு சிக்கன் பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. வாங்க இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றாங்கன்றத ஊருல எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட்ற மாதிரி இங்கேயும் சாப்பிட்றோம். நல்ல ஒரு சந்தோஷம். சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்தேல சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல. ஆக்களுக்கு செப பசி என்ன கேப்ப மண்டியில தாங்களே தங்கட பாட்டுல எல்லாம் நடக்குது. இரவு சாப்பாட்டோட இந்தியா பிறந்தநாள் கொண்டாட்டம் முடியுது. இன்றைய பிறந்தநாள் கொண்டாட்டம் மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான தருணங்களை கொண்டு வந்திருக்கிறது. எனவே இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களை விடைபெறுகின்றோம். நன்றி.